அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக நமது ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 பாவகங்கள் ஆய்வு. 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் நேற்று வரை நாம் பதிவிட்டிருந்தோம். இன்று 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாவகம். எல்லா ஜாதகத்திலையும் எல்லோருடைய ஜாதகத்திலையும் 6ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு முதல்ல கவனிக்கணும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய அன்றாடம் படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் 6ஆம் இடத்து அதிபதியை கொண்டுதான் வாழ்க்கையில் வருகிறது. ஆகையினால் இது சுபப்பலத்தோடு இருக்கிறதா அசுபப்பலத்தோடு இருக்கிறதா இதை பார்த்துட்டோம்னா போதும். சுபப்பலத்தோடு இருந்து விட்டால் பயப்படவே வேண்டாம். அசுபப்பலத்தோடு இருந்து விட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த 6ஆம் அதிபதி யாரோ அவருக்கான பரிகாரத்தை நீங்கள் வாழ்க்கை முழுக்க செய்ய வேண்டும். அது என்ன சுபப்பலத்தோடு இருந்து விட்டால் அசுபப்பலத்தோடு இருந்து விட்டால் அப்படின்னா, சுபப்பலம் இந்த 6ஆம் இடத்து அதிபதியை சுபக்கிரகங்கள் பார்த்து அந்த கெடுபலனை குறைத்து விட வேண்டும். அவ்வளவுதான். சுபக்கிரகங்கள் பார்த்தாலே போதும். சரி, முதல்ல 6ஆம் பாவக காரகத்துவம் பார்த்துருவோம். 6ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவம் ருண ரோக சத்துரு. ருணம் என்றால் கஷ்டம், கடன். ரோகம் என்றால் உடல் ஆரோக்கிய குறைவு, நோய். சத்ரு என்றால் எதிரி. பாருங்க, கடன், உடல் உபாதை, சத்ரு, எதிரி. இந்த விஷயங்களினால் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆகையினால்தான் 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னு கடன் பட்டாலோ அல்லது பகைத்து கொண்டாலோ எதிரிகள் இருந்தாலோ அது என்ன ஆகும்? சண்டை சச்சரவுகள் ஆகி வழக்கு, வம்பு, போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துடும். இப்போ போலீஸ் கேஸ்னாலே என்ன ஆகும்? சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சலினால் உடல் உபாதையும் வந்துடும். ஆக கடன் ஏற்படும். கடன் ஏற்படுவதனால் பகை வரும். இந்த கடனும் பகையும் வந்ததனால் அதனால் மன உளைச்சலும் ஏற்படும். இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே உடல் ஆரோக்கிய குறைவு வந்துவிடும். 6ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவம் இதுதான். சிறை பயம், சிறை தண்டனை அனுபவித்தல், வழக்கு, வம்பு, போட்டிகள், பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு கண் திருஷ்டி, அத்தோடு துர்சக்தி. துர்சக்தி என்கிற ஒரு நிலையும் ஆட்கொண்டு விடும். 6ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். சரி, இந்த 6ஆம் பாவக அதிபதி எப்படி இருந்தால் நமக்கு நல்லது? இந்த 6ஆம் பாவக அதிபதி எங்கே இருந்தாலும் சுபக்கிரகமான குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெற்று விட்டார். இதுல ஒருத்தருடைய கேள்வி, லக்கண சுபராக குரு வந்தாலோ லக்கண அசுபராக குரு வந்தாலும் வித்தியாசம் உண்டாகும். குருவுக்கு மட்டும் விதிவிலக்கு. லக்கண அசுபராக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இந்த இடங்களும் பார்க்கக்கூடிய கிரகங்களும் நன்மை பெற்றுவிடும். இதுதான் குருவுக்குரிய ஒரு தனி சிறப்பே இதுதான். ஆகையினால இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கப்பெற்று இருந்துவிட்டால் நல்லது. இரண்டாவது, இந்த 6ஆம் அதிபதி 1ஆம் அதிபதியினுடைய சாரத்திலோ 5ஆம் அதிபதியினுடைய சாரத்திலோ 9ஆம் அதிபதியினுடைய சாரத்திலோ இருந்து விட்டாலும் தன்னுடைய கெடுபலனை குறைத்துக் கொள்ளும். கெடுபலன் என்பது நல்லது செய்யாது கண்டிப்பாக, ஆனால் கெடுபலன் என்பது குறைவாக இருக்கும். அதிலிருந்து தப்பிச்சிடலாம். பரிகாரத்திற்கு உரிய ஜாதகமாக அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் அது சொல்றேன். சரியா? மற்றபடி வேறு இயற்கை அசுப கிரகத்தினுடைய பார்வைப்பட்டு அல்லது இயற்கை அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் ரொம்பவும் சங்கடப்பட வேண்டியிருக்கும். சரி, இந்த 6ஆம் பாவக அதிபதி
லக்கணம் தொட்டு 12 பாவகங்களிலும் அமர்ந்த பலனை பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல ஒரு குழு சொல்கிறது. இந்த 6ஆம் பாவகாதிபதி 12 பாவகத்தில் எங்கே இருந்தாலும் துன்பம்தான். எங்கே இருந்தாலும் துன்பம்தான். எப்போ துன்பம் நீங்கும்? குருவினுடைய பார்வை கிடைக்கப்பெற்றால் அந்த துன்பம் என்பது நீங்கிவிடும். ஒன்னா பார்ப்போமா? ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி லக்கணம் என்கிற 1ஆம் பாவகத்தில் அமர்ந்தால் இந்த ஜாதகர் கடன் ஏற்படும், உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எதிரிகள் புதிதாக தோன்றுவார்கள், அவர்களால் இன்னல்கள் ஏற்படும், துன்பங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் வரும், மன உளைச்சல் ஏற்படும், வழக்கு வம்பு கேஸ் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வளவுதான். 6ஆம் பாவக தன்மையை அத்தனையும் ஜாதகர் அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த 6ஆம் பாவக அதிபதி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் இந்த 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனஸ்தானம், பண வரவு குறைந்துவிடும், கல்வி குறைந்துவிடும், தேவையில்லாமல் பேசக்கூடியவர்கள், வாக்கு சுத்தம் இருக்காது, எப்படி வேண்டுமானாலும் நாம பணம் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம் வந்துவிடும். இந்த 6ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 3ஆம் பாவகத்தில் அமர்ந்து விட்டால் சகோதரருடைய உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இளைய சகோதரர்கள் என்கிற நிலை என்பது இவர்களுக்கு விரோதமாகவே அமையும். சகோதரராக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் ஒற்றுமை இருக்காது. அதன் மூலமாக பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது அத்தனையும் ஏற்பட்டுவிடும். 6ஆம் அதிபதி 4ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்திவிடும். அம்மாவுக்கும் இவருக்குமான ஒரு நல்லுறவு இருக்காது. வண்டி, வாகனம், வீடு இதுகளெல்லாம் சுபிட்சமாக அமையாது. அதன் மூலமாக கடன் ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏற்கனவே இருந்து விட்டால் அதையும் விற்று அல்லது அடமானம் வைத்து அந்த பணத்தை தேவையில்லாமல் அனாவசிய செலவினங்களாக செலவழிக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டுவிடும். 6ஆம் இடத்ததிபதி 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து விட்டால் 5ஆம் பாவகம் என்பது புத்திர பாவகம். புத்திர தோஷத்தை கொடுக்கும். புத்திரர்கள் இருந்தாலும் புத்திரர்களோடு நல்லுறவு ஏற்படாத நிலையை ஏற்படுத்திவிடும். புத்திரர்களுடைய உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். புத்திரர்கள் நல்ல நிலையில் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்திவிடும். 6ஆம் பாவகதி 6ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டால் எதிரிகளால் பயம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ வருவானோ, எப்போ அடிப்பானோ, எப்போ இது பண்ணுவானோ, எப்போ கேச போடுவானோ, எப்போ போலீஸ் போவானோ, இப்படியான பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்தினால் இவர் மன உளைச்சல் ஏற்பட்டு உடல் ஆரோக்கிய குறைவு என்பதும் ஏற்பட்டுவிடும். 6ஆம் பாவகதிபதி 7ஆம் பாவகத்தில் அமர்ந்து விட்டால் கலத்திர தோஷத்தை கொடுத்துவிடும். திருமணம் தாமதமாகும். வரக்கூடிய மனைவியினால் அவஸ்தைகள் உண்டு. விரோதம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே. 6ஆம் பாவகதிபதி 8ஆம் பாவகத்தில் இருந்து விட்டால் அவமானங்கள், சிறை தண்டனை அனுபவித்தல், தேவையில்லாத வம்பு வழக்கு வருதல், அதன் மூலமாக சாட்சி கையெழுத்து போட்டால் கூட பிரச்சனை வந்துடும். இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருந்தால் பல அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். 6ஆம் பாவக அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருந்து விட்டால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறாத நிலை, தந்தையுடன் சண்டை சச்சரவு, தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைவு, பெரியவர்களை அவமதித்து பேசுதல், பெரியவர்கள் இந்த சாபத்தினால் இவர் அந்த சாபத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை நல்லபடியாக அமையாமல் இருத்தல், பித்ரு தோஷம் இத்தனையும் ஏற்பட்டுவிடும். 6ஆம் பாவகாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருந்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம் வந்துவிடும். சட்டத்துக்கு புறம்பான வழியில் பணம் சேர்க்கக்கூடியவராக இருப்பார். அப்படி சட்டத்துக்கு புறம்பான வழியில் பணம் சேர்ப்பதனால் வழக்கு வம்பை சந்திக்க வேண்டியது வரும். அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படும். பார்ப்பவர்களிடையே, மக்களிடையே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு வந்துவிடும். 6ஆம் பாவகாதிபதி லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் இவருக்கு எந்த வகையிலும் லாபம் என்பது குறைந்துவிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அழிந்து அதன் மூலமாகவும் இவர் கஷ்டப்பட வேண்டியது வரும். 6ஆம் பாவகாதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது என்பது நல்லதில்லை. 6ஆம் பாவகாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் நேரத்திற்கு தூங்க முடியாமல், நேரத்திற்கு உணவருந்த முடியாமல், அயன சயன சுகபோகம் என்பது பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும். இது எல்லாம் பொது பலன்.
எப்போ இதெல்லாம் சரியாகும்? பரிகாரம் என்ன? இவர் லக்கணத்திலிருந்து 12 பாவகத்தில் எங்கே இருந்தாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கப்பெற்று விட்டால் அதிலிருந்து விடுபடலாம். மேற்கண்ட ஒரு நிலையிலிருந்து உதாரணத்துக்கு ஒரு 7ஆம் இடத்துல 6ஆம் பாவ அதிபதி இருக்குது, குரு பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க, மனைவிக்கு நோய் ஏற்படும், மனைவிக்கு விரோதம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் மாறிடும். இது பரிகாரத்திற்குரிய ஜாதகம். அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கப்பட்டதுனால 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த மனைவியினுடைய நிலை என்பது நல்லா ஆயும். இது உதாரணத்துக்கு இதே மாதிரி எல்லா பாவகத்திலும் இந்த 6ஆம் அதிபதி இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் அதனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாம் குறைந்துவிடும். நன்மை மட்டும் கிடையாது, குறைஞ்சிக்கும். இதுதான் 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை. 6ஆம் பாவகத்தை எல்லாருமே ஜாதகம் பார்க்கும்போது அந்த 6ஆம் பாவகதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்கணும். குருவினுடைய பார்வை கிடைச்சிருச்சா பாருங்க, குருவினுடைய பார்வை கிடைக்கலையா பார்த்து வச்சுக்கோங்க. குருவினுடைய பார்வை கிடைக்கல, எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவகத்தை கெட்டு போச்சு மைனஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் எல்லாம் குறைந்துவிடும். இப்போ உதாரண ஜாதகம் பாருங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். ஏன்னா இந்த ஜாதகமே எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஒரு பொதுவான ஒரு ஜாதகம் தான். என்ன இதுக்காக உதாரணத்துக்காக எடுத்துருக்கோம். குரு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல கண்ணியில் இருக்கிறார், வக்கரக்குரு. ஏன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கார், அதனால வக்கரக்குரு. வக்கரக்குரு ஏற்கனவே வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய நிலை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேஷ லக்னத்துக்கு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு 6, 8 பண்புகள் மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் வக்கரம் பெற்றிருந்தால் நல்லது இல்லையா, அது சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 6இல் மறைந்த குரு வக்கரம் பெற்றதுனால ஒரு சிறப்பான பலனை ஜாதகத்துக்கு கொடுத்து விடும். அது ஒரு விஷயம். இப்போ பாருங்க, நம்ம சப்ஜெக்ட் வரும். 6ஆம் பாவகதிபதி 3, 6 ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய புத பகவான் லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துல. இப்போ லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? அயன சயன சுகபோக ஸ்தானம் பாதிக்கும் சொல்லியிருக்கோமா இந்த ஜாதகருக்கு. அப்போ இப்போ குருவினுடைய பார்வை கிடைச்சிட்டு பார்த்தீங்களா, ஆகையினால நிவர்த்தி ஆயிடுச்சு. ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த புதன் என்கிற கிரகம் தன்னுடைய 6ஆம் பாவக தன்மை அனைத்தையுமே கெடுபலனை குறைத்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டார். நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்லது செஞ்சிடும், இந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் பேசாமல் இருந்தாலே போதும். இதுதான் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறாமல் 6ஆம் பாவகதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் கெடும். ஜாதகத்தை அனுப்புங்க. இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதக பலன் முதல்ல தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடி எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கையில். நான் 6ஆம் பாவகாதிபதி இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களை மேலே தூக்கி விடுறது இருக்குது, குறைச்சி விடுறது இருக்குது. சரியா? சரி, ஜாதகத்தை நல்லா பாருங்கள். உதாரண ஜாதகம் கொடுத்துருக்குறேன். இதுபோல் அடுத்தடுத்த ஜாதகங்கள் உதாரண ஜாதகத்தோடு அடுத்தடுத்த பாவகங்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இது முடிஞ்ச அடுத்து என்ன அப்படின்னா, ஜாதக கணிதம் எப்படி எழுதணும், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை கொடுத்தாச்சுன்னா ஜாதகம் எழுதிடலாம். அது எப்படி எழுதணும் என்கிற வீடியோ பதிவிட இருக்கிறோம். இந்த 12 பாவகம் முடிஞ்ச உடனே மறுநாளே ஆரம்பித்து விடுவோம். எல்லாம் மாணவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், புதிதாக ஜோதிடத்தை இணையக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக் கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களோட கூட்டு குழுவாக உட்கார்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் வரும்போது அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நீங்கள் வகுப்பு இருக்குது, ஏன்னா நம்ம ஒரு கணிதம் தான் போட முடியும். வேறு கணிதம் 8 விதமான நேரங்களில் குழந்தை பிறக்கும். இந்த சந்தேகம் வரும்பொழுது வகுப்பில் சேரலாம், கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது இந்த ஜாதக கணிதத்தில் மட்டும் ஒரு சந்தேகம் வந்ததா அது எப்படி நிவர்த்தி பண்ணுவது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும்போது அதை சரி பண்ணுவதற்கான எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. என்னால் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? அப்படி நான் சொல்லாத பட்சத்தில் நான் சார் சொல்லித்தர மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய வேலைப்பொழுவின் காரணமாக தான் அது சொல்லித்தர முடியாத ஒரு நிலையாக இருக்குன்னு ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக வேற ஒரு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த யோசனையில் ஒரு பகுதியாக சந்தேகம் வரக்கூடிய அன்பர்கள், உங்களால் முடிந்த இவ்வளவுதான் இல்லை, உங்களால் முடிந்த ஒரு துணை நம்ம தேவகுரு ஜோதிட பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது அவர்களுடைய பெயர் ஒரு குரூப்பில் பதிவிடப்பட்டு அந்த குரூப்பில் உங்கள் சந்தேகங்களை நீங்கள்
எழுதியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை ஒரு கணிதம் போடும் பொழுது அந்த கணிதத்தை எழுதி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது, குரூப்பில் அனுப்பும்போது அந்த குறிப்பில் தெரிந்தவர்களோ அல்லது நானோ அதற்கான விளக்கம் பதில் உங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒருவருக்கு மட்டும் சென்றடையாது, குரூப்பில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறோம். அது கொடுக்கும் பொழுது இந்த டொனேட் நீங்கள் பண்ணுவதற்காக டொனேட் பண்ணுறவங்கள குரூப்பாக சேர்த்தோம். தேவகுரு ஜோதிடம் டொனேட் குரூப் அப்படின்னு நம்ம அதை வச்சுருவோம். அதை வைக்கும் பொழுது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி செய்யலாமா என்பது தான் நினச்சிட்டு இருக்கமே ஒழிய இது முடிவில்லை. உங்களுடைய கருத்தையும் இதுக்காக நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. அப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்தது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு குருவினால் தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது என்கிற பழமொழி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால குருவாக நினைத்து நம்மளுடைய தேவகுரு ஜோதிட பாடசாலை இந்த வீடியோ பதிவிடுவதிலிருந்து, நம்ம பாடம் எடுப்பதிலிருந்து எனக்கு துணையாக பக்கபலமாக நமக்கு உதவியாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதற்கான ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதுவரையிலும் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். ஆகையினால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஜாதக கணிதம் எழுத தொடங்கிய ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய அந்த உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இது தேவகுரு ஜோதிடம்.